ட்ரிப்புக்கு தான்டா காசு ரெடி பண்ணிட்டா 20,000 பேஸ்மெண்ட்டுக்கு மண்ணி கேட்டீங்களா? அதனால என்ன நம்பி ஒரு லோடு வந்து போட்டிருக்காங்க. அட்வான்ஸா வந்து 5,000 ரூபாய் தாங்க, மீதி வந்து நம்ம வீடு கட்டிட்டு வந்து மீதியை கொடுத்துக்கலாம். நம்பி இவ்வளவு மண்ணு இறக்கிறாங்களடா. சரி ஐயா சீக்கிரம் தாங்கம்மா. சரிடா, உனக்கு அனுப்புவா இல்ல மண்ணு அனுப்புறாங்களா? அவங்களுக்கே அனுப்பிடுவா. ஐயோ அவங்களுக்கு அனுப்பாதீங்க, என்ன நம்பிதான் அவங்க கொடுத்துருக்காங்க, எனக்கே அனுப்புங்க எல்லாமே. சரி சரி இரு, ஏன் அப்படி பதற? உனக்கே அனுப்புறேன் இரு. வந்துச்சுமா, வந்து போய் கொடுத்துருக்கேன். நான் போன்ல அனுப்புன காசை நேரடியா கொடுத்துட்டு வரேன்னு சொல்றேன். அப்பா ட்ரிப்பு காசு ரெடி ஆச்சு, ஜாலியா போயிட்டு வரலாம். ஹலோ சார், மண்ணெல்லாம் வந்துச்சு, நைட்டுக்கு எல்லாத்தையும் மொத்தமா வாரி அமுச்சு விட்டுறேன் வீட்டுக்கு. என்னது மொத்த மண்ணையும் நைட்டோட நைட்டா வாரிங்க போறியா? யார் வீட்டு மண்ணை யார் வாப்பா வாருது? இது யார் வீட்டு மண்ணா? ஏமா நான் என் முதலாளிக்கு மண் ஏறி வச்சுக்கிறேன், நைட்டுக்கு அவர் வீட்டுக்கு அப்பலான்ட்டு நீ வந்து வீட்டு மண்ணு. ஏன்பா என் பையன் தான் வாங்கி வச்சிருக்கான்ப்பா மண்ணு, இப்பதான் அட்வான்ஸ் கூட 5,000 கட்டணும்ப்பா. ஏமா உன் பையன் ஏமாத்தி இருப்பான், இது எங்க வீட்டு மண்ணு, முதல்ல இடத்த காலி பண்ணு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இரு போய் அவனை கூட்டினார் நான், அப்பதான் சரிவா வரும். அவனுக்கு முதல்ல போனை போட்டு கேட்போம். ஹலோ ஹலோ, ஏய் எங்கடா போன? வீட்டுல காண ஆள? நான் ஒரு வாரம் கோவா ட்ரிப்பு போறேம்மா. கோவா ட்ரிப்பா? காசு அதான் நீங்க கொடுத்தீங்க 5,000, அதை வச்சு தான் போறோம். ஏய் அது மணலுக்குன்னு சொன்ன. இல்ல நான் ஏமாத்துறேன். நான் வரேன் வந்து உன வச்சுக்கிறேன்டா.